ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ வரது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இது வந்து பரணி தீபம் அன்னைக்கு ஏற்றின தீப விலாக் தான். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் பரணி தீபத்துக்கு விளக்கு ஏற்றுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பரணி தீபம் எதனால் ஏற்றுவாங்க, அதனால் என்னென்ன நல்லது இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பரணி தீபம் பொதுவாக தீப திருநாளாக கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் ஏற்றுவாங்க. இது ஏற்றுறதுனால என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுக்கு யாராவது சாபம் விட்டுருந்தாங்க அப்படின்னாலும் அல்லாட்டி முன்னோர்கள் செஞ்சிருந்த பாவங்கள் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பரணி தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க செஞ்ச பாவங்கள், அவங்களுக்கு விட்ட சாபங்கள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நிறைய பேர் பரணி தீபம் வந்து ஏற்றிட்டு வராங்க. இது பொதுவாக எப்படி ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 விளக்குகள் கொண்டு இந்த தீபம் வந்து ஏற்றணும். கார்த்திகை தீபத்தன்னைக்கு நிறைய இடத்துல விளக்குகள் வைப்போம். ஆனால் பரணி தீபத்துக்கு அப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தட்டில் 5 விளக்குகள் வந்து ஏற்றி அதில் வந்து தீபம் பொருத்தினாலே போதும். முன்னோர்கள் செஞ்ச பாவம், நம்மளுக்கு வந்திருக்க சாபம் எல்லாமே நீங்கிரும். இந்த தீபத்தை நெய் வச்சு தான் ஏற்றணும் அப்படின்னு இல்லை, நல்லெண்ணெய் வைத்தும் ஏற்றலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து நெய் ஊற்றியும் ஏற்றலாம், நெய் விளக்காகவும் ஏற்றலாம். நான் வந்து நல்லெண்ணெய் விளக்கு தான் ஏற்றியிருக்கேன். விளக்கெலாம் 1 மணி நேரத்துக்கிட்ட தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து தீபம் ஏற்றினோம்னா நம்மளுக்கு வந்து எண்ணெயும் இழுக்காது, விளக்குகளில் விரிசல் இருந்தாலும் எண்ணெய் வந்து கீழே வடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பரணி தீபமும் வந்து டைமிங் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 6:24க்கு பரணி தீபம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு கரெக்டாக ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரி எல்லாத்தையுமே பற்ற வச்சாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைமிங்கும் ஆயிடுச்சு. தம்பி தூங்கும்போது இந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டா தான் உண்டுன்னு சொல்லிட்டு நான் முன்னாலே கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து வச்சதுனால முடிஞ்சு. கரெக்டாக தீபம் ஏற்றுற டயத்துக்கு தம்பி எந்திரிச்சிட்டு ஒரே சேட்டை. அந்த விளக்கு எடுத்து பார்த்ததுமே தம்பி வந்து கரெக்டாக கையெடுத்து கும்பிட்டு சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு இருந்தான். 5 விளக்கு மட்டும் தான் ஏற்றணும்னு இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரா விளக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா விளக்கு ஏற்றலாம். ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தீபம்லாம் பொருத்தி நம்ம வெளியே வச்சுட்டு எங்கெங்கே வைக்கணும்னு நம்மளுக்கு தோணுது எல்லா இடத்துலையுமே நம்ம தீப திருநாளுக்கு வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட கொண்டு வந்து இந்த பிளேட்டில் வச்சுருக்க 5 இதையும் வச்சு நம்மளுக்கு இருக்க பாவம் சாபங்கள் எல்லாமே நீங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வீட்டுக்கு பூஜை பண்ணுற மாதிரி பூஜை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு விளக்கு வைக்கிறது வந்து ஒற்றை படையில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனாலன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விளக்குகள் ஒற்றைப்படையில் வைக்கிற மாதிரியே நம்ம கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு 1 நாள் விளக்கு வைக்கணும், அப்படி இல்லாட்டி 3 நாள் வைக்கணும். அதே மாதிரி ஒற்றைப்படையில் தான் வைக்கணும். தம்பிக்கு வந்து இந்த புது ட்ரெஸ் வந்துருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையுமே போட்டு விட்டாச்சு தம்பிக்கு. இந்த ட்ரெஸ்ஸில் தம்பி எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் பூஜை போட்டாச்சு, சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து தம்பிக்கு விபூதி பூசி விட்டாச்சு. அப்புறம் தம்பியும் கீழே வந்து நின்றுக்கிட்டு என்னையும் தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தான். இந்த மாதிரி திருவிழா டைமு இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது விசேஷ டைம்லலாம் முதல்லலாம் நம்ம தான் ட்ரெஸ் எடுத்து போட்டு ஃபஸ்ட் ஆளாக போய் என்ன பண்ணுறோமோ இல்லையோ அந்த விசேஷத்தன்னைக்கு என்ன செலிப்ரேட் பண்ணணுமோ அதை பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ அப்படியே எல்லாமே ஆப்போசிட் ஆகிடுச்சு. எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை, எல்லாமே அவங்களுக்காக தான் பண்ணுறது. அப்புறம் தம்பியுமே சாமி கும்பிட்றத பார்த்துட்டு விளக்கெறியறதை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அழகாக கையெடுத்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் பரணி தீபம் ஏற்றுனீங்களா? பரணி தீபத்தன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இதுக்கடுத்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போன விளாக் எல்லாமே ஒன்றா இதுக்கடுத்து வரும். எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகுது. வீடியோ எடிட்டிங்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. தம்பியை வச்சுட்டு கரெக்டான டைமிங்க்கு வீடியோ போஸ்ட் போட முடியறதில்ல முன்ன மாதிரி. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.